அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கொசுக்களை எப்படி விரட்டுறதுங்க தான் பார்க்க போகிறோம். கொசுக்களால் டெங்கு, மலேரியா போன்ற நோயெலாம் அதிகமாக பரவுறதுனால நம்ம வீட்டில் கொசு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம என்ன தான் கொசு பேட்டு வாங்கி வச்சுருந்தாலும், கொசு வலை இதெல்லாம் வச்சுருந்தாலும் கொசு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத நம்மளால் தடுக்கவும் முடியாது. கொசு பத்திலாம் வாங்கி வச்சாலும் சைடு எஃபெக்டை தான் ஏற்படுத்தும். அது பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒத்துக்காது. அதனால் இயற்கை முறையில் கொசுக்களை விரட்டுறது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சின்னதாக ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி புழங்காத சட்டியாக இருந்தால் எடுத்துங்க. இப்போ பிரிஞ்சி லீஃப் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். இது ஒரு நாளைக்கு போடுற அளவுக்கு நான் போடுறேன். இதேமாரி 3 இலை எடுத்துங்க. இதை நல்லா நம்ம கையால் கசக்கி விட்டு நம்ம சின்ன சின்னதாக பொடி பண்ணி அதில் போட்டுக்கலாம். இந்த பிரிஞ்சி லீஃப்லாம் நம்ம கசக்கி விட்டு நம்ம கொசுக்களை விரட்டுறதுனால கொசுக்கள் போகிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும். வீடே பார்த்திங்கன்னா நல்லா வாசமானமாக இருக்கும். அதனால எல்லாருமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பார்த்திங்கன்னா எப்போதுமே நோய் நிவாரணி. அதனால் மஞ்சள்தூள் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாது. அதனால் மஞ்சள்தூள் நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது நான் 3 கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இது கையில் வச்சு பொடி பண்ணாலும் நல்லா பொடியாகிடும். கையிலே வச்சு நம்ம நல்லா பொடி பண்ணிடலாம். கற்பூர வாசத்துக்கு பார்த்திங்கன்னா கொசு சுத்தமாக வீட்டு பக்கமே வராது. நம்ம இதேமாதிரி டெய்லி 3 கற்பூரத்தை வச்சு நம்ம இதேமாதிரி பொடி பண்ணி இந்தமாதிரி கொசுக்களை விரட்டினால கொசு நம்ம வீட்டில் இருக்காது. கற்பூரம் நல்லா பொடியாகிடுச்சு. அதை நல்லா மேலே தூவுன மாதிரி நம்ம போட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி. நம்ம இதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாம்பிராணியை பற்ற வச்சு நம்ம சட்டியில் வச்சிடலாம். கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது மேலேயே வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நோய் நிவாரணி மூலிகை தான் போட போகிறோம். அதாவது வேப்பலை தாங்க. வேப்பலை பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு நல்ல நோய் நிவாரணி தான். அதை நம்ம வீட்டு வாசலில் வேப்ப மரம்லாம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஆகிட்டா வேப்பிலையை வச்சு நல்லா எரிச்சு விடுவாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா அதிகமான கொசுலாம் அங்கெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம வேப்பிலை ஒரு 3 கொத்து எடுத்திருக்கோம். அதை நல்லா உருவி விட்டு இது மேலேயே நம்ம போட்டுடலாம். வேப்ப இலை பச்சை இலையாக பார்த்து போடுங்க. பச்சை இலையாக போட்டால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புகஞ்சிக்கிட்டு இருக்கும். இதே நம்ம காஞ்ச இலையை போட்டோம்னா சீக்கிரமாக பிடிச்சி அப்படியே எரிஞ்சிடும். அது சரியாக வராது. வீட்டில் வைக்கிறதுக்கு அது சரியாக வராது. அதனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக புகைய நம்ம போட்டிருக்க சூடம், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்ந்து புகையாக நல்லா வாசத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புகை கொசுக்களுக்கெல்லாம் ரொம்பவும் ஆகாது. நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சுத்தமாக கொசே இருக்காது. இதை நம்ம எங்கே வைக்கலான்னு பார்த்திங்கன்னா வீட்டு ஹாலில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வாசலில் கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். அப்படி வச்சோம்னா கொசு சுத்தமாக வராது. அதே சமயத்தில் இதை ஒரு சாயந்தர நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. காலை டைம்லாம் செய்ய வேணாம். சாயந்தரத்தில் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி செஞ்சோம்னா அந்த நேரத்தில் தான் கொசு நம்ம வீட்டுக்குள்ளே வரும். அந்த நேரத்தில் பார்த்து நம்ம இதேமாதிரி புகைய விட்டோம்னா கொசு வராது. இருக்க பார்த்திங்கன்னா எல்லா இலையும் பார்த்திங்கன்னா அந்த புகையிலே அப்படியே சுருளும். அந்த கசப்பு தன்மையிலே பார்த்திங்கன்னா கொசுலாம் வராது. நீங்களும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.